ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாக இருங்க. நெக்ஸ்ட் நம்ம பண்ணிடலாம். ரெடியாக இருங்க. நிறைய நண்பர்கள் என்னையை பற்றி கொஞ்சம் அறிவும் இருக்காது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன். என் பேர் சுந்தர். ஃபுல் நேம் சண்முக சுந்தரம். வெரி பேஷன் அபவுட் ஃபுட் இண்டஸ்ட்ரி. எஃப்எம்சி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரும் தமிழ்நாட்டில். தமிழ்நாடோட ஃபுட் இண்டஸ்ட்ரியோட தலையெழுத்தை மாற்றணும் அப்படின்ற ஒரு பெரிய போர்வையில் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். 2 நிறுவனம் பிரைமரி நடத்திட்டு இருக்கேன். ஒன்று பிஸ்னஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. பிஸ்னஸ் சொல்யூஷனுடைய ஒரு கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு 10,000 ஆண்டர்பிரனர் உருவாக்கணும் அப்படின்றது என்னுடைய பெரிய தாக்கம். அதனுடைய தாக்கத்தோடைய ஒரு விளைவு தான் உமன் பவர் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் ஒரு 555 பெண்களை தொடர்ந்து பேச வச்சு ஒரு உலக சாதனை பண்ணணும். அது உலக சாதனையோட என்ன மோட்டிவ்னு கேட்டிங்கன்னா, ஒரு 555 பெண்களோட கதைகள் இன்னொரு 10,000 பேர் கேட்டாங்கன்னா ஒரு நிறைய ஆண்டர்பிரனர் உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரே ஒரு போர்வையில் தான் அதை செஞ்சோம். நீங்கள் என்ன சார் அச்சீவ் பண்ணிக்கின்னு கேட்டிங்கன்னா, அந்த கான்ட்ரிபியூட் பண்ண, அது பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய பெண்களுடைய என்னாலும் ஜெயிக்க முடியும் அப்படி நம்பிக்கை அப்படின்ற ஒரு துளிரை மட்டும் அதில் விட்டோம். அது கண்டிப்பான முறையில் அந்த அப்ஜெக்டிவ் தான் பண்ணோம். அது பெரிய ஒரு வெற்றி கிடச்சிது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு ரைட்டுங்களா, ஒரு என்ன சொல்கிறது, நம்மளை பாட்டன் பூட்டன் வாழ்ந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணவு பழக்க வழக்கங்களை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வடிவமைப்பு கொடுத்து தமிழகத்தில் ஒரு நல்ல வளமான தமிழகத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்ற நோக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். உலகம் முழுவதும் ஏறக்குறைய ஒரு 23 கண்ட்ரியில் தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பும் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நிறைய பேர் உருவாக்கணும் அப்படின்றதுல ஐ எம் வெரி பேஷன் அபவுட் கிரியேட்டிங் லாட் ஆஃப் உமன் ஆண்டர்பிரனர். அது மைக்ரோ ஆண்டர்பிரனர். நிறைய பெண்கள், சின்ன வயசில் இருக்கக்கூடிய பெண்கள், இந்த மாதிரி 18 வயசு 19 வயசு இருக்கக்கூடிய பெண்களை கேட்ச் தம் யங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள அங்கேருந்து செட் பண்ணி ப்ராப்பராக கொண்டு ஒரு 100 பெண்மணிகளை ஒவ்வொருத்தரையும் 100 கோடி பண்ண வச்சு ஒரு 10,000 கோடி அப்படின்ற பெரிய ஒரு இலக்கை எடுத்து நான் ஓடிக்கொண்டிருக்கேன். ஸோ அதான் என்னுடைய பேக்ரவுண்ட். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்கிடெக்ட் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆண்டர்பிரினர்ஷிப் கனவை உங்களுக்கு எப்படி அந்த கனவை அடையணுமோ அதை உங்கள் கையை பிடிச்சி ஓகே அதுக்குள்ள காரணங்கள்லாம் கொண்டு போய் உங்களுடைய கனவை அடையக்கூடிய எல்லா ஒரு ஃபெசிலிட்டேட்டர் ரோல் அப்படின்றத நாங்கள் பண்ணிகிட்ருக்கேன். இதோடைய அடுத்த ஒரு தாக்கம் தான் தேசிய பரங்க ஸ்கூல்னு சொல்லிட்டு நான் ATS கோபி அண்ட் சந்தோஷ் 3 பேர் சேர்ந்து இதை பண்ணிகிட்ருக்கோம். அதோடைய தாக்கம் என்ன கேட்டிங்கன்னா, ஸ்கேலிங் த பிஸ்னஸ். ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படியாவது உள்ளே குதிச்சிருப்பீங்க. அங்கேருந்து ஸ்கேல் பண்ணுறத பெரிய விஷயம். 1 to 5 பண்ணிடலாம், சரிங்களா. 5 to 10 பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோ அதை ரிப்பீட் பண்ணிங்கன்னா க்ரோ ஆக முடியாது. நிறைய ஆண்டர்பிரனர் சொல்கிறாங்க, சார் 5 வருஷமாச்சு இங்கே நல்லா பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் க்ரோவே ஆகலை அப்படின்றாங்க. அதுக்கு வேறு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், வேறு தாட் ப்ராசஸ் வேணும், ப்ராடாக திங்க் பண்ணணும், நிறைய கனெக்ட் இருக்கணும், நெட்வொர்க் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் எங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணுறோம். நாங்கள் ட்ரெயினர்ஸ் கிடையாது. வி ஆர் ஒன்லி த ஃபெசிலிட்டேட்டர் டு ஸ்கேல் அப் த பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்றது. நாங்கள் ஒரு மினிமம் ஏறக்குறைய தமிழ்நாட்டில் ஒரு ஃபயர் இருக்கக்கூடிய, பெருசாக ஜெயிக்கணும் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய ஆண் பெண் ஆண்டர்பிரனரை நாங்கள் செலக்ட் பண்ணி ஒரு ஈகோ சிஸ்டம் ரெடி பண்ணுறோம். அட்லீஸ்ட் ஒரு 500 பேரை உருவாக்கணும் அப்படின்னா 500 பேர் ஒரு 50,000 பேர் உருவாக்க முடியும். அந்த 50,000 உருவாக்கும்போது ஒரு வளமான தமிழகம் அப்படின்ற பிக் ட்ரீமை கொண்டு வரதுக்காக பண்ணியிருக்கோம். 2 பேட்ச் நாங்கள் முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு பேட்சில் 25 பேர் வந்திருந்தாங்க, 2வது பேட்சில் ஒரு 20 பேர் வந்திருந்தாங்க. இதில் மூலம் நம்ம பெரிய ஒரு ஈகோ சிஸ்டம் க்ரியேட் பண்ணி, அதாவது நிறைய பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில். நம்ம கவர்மெண்ட் பற்றி இப்போ குறை சொல்லிட்டு இருக்கோம், கவர்மெண்ட்டை பற்றி நம்ம சொல்லிட்டு வந்தால் ஒன்றும் நடக்காது. நம்ம என்ன செய்யலாம், நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வி ஸ்டார்டட் திஸ். இஸ் கோயிங் வெல். ஸோ பெரிய மாற்றத்துக்காகவும் பெரிய விஷயங்கள் பண்ணுறதுக்காகவும் பல வேலைகள் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. இந்த ஃபேக்ட்ரிகளை பார்க்கணுன்னா நார்மலாக அலோவ் பண்ண மாட்டாங்க ஜென்ரல் பப்ளிக்கு. நான் க்ளப் ஹவுஸில் கனெக்ட் பண்ண நண்பர்களும் சரி, என்னுடைய உமன் பவர் தமிழ்நாடு அப்படின்ற என்னோடய அசோசியேஷனான பெரிய பெண்கள் 555 கிளப்பில் பேச ஸ்பீக்கர்ஸு, இது எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை க்ரியேட் பண்ணிட்டு அண்ணாச்சிட்ட கேட்டேன். அண்ணாச்சி ஒரு 500 பேர் நான் கூட்டு வரேன், அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இஸ் கைண்ட்லி அக்செப்டட். இதோட நோக்கமே, இதை பார்க்கும்போது உங்களோட நோக்கம், உங்களுடைய எண்ணம் சின்னதாக இருக்கக்கூடாது, பெருசாக இருக்கணும். நீங்கள் வெளியே போகும்போது இந்த மாதிரி உள்ளே வரும்போது இவட சொன்னேன், ஏமா இதான் உன்னுடைய இலக்கு, இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி போடணும்னு நினச்சி போங்க, எண்ணங்கள் நல்லா இருந்தால் எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. பெரிய எண்ணங்களோட பெரிய டார்கெட்டோட நீங்கள் செயல்படுங்கள். என்னைய மாதிரி இருக்கவங்க சார் வேறு சொன்னாங்க, தூண்டி விடுற ஆட்கள் பாருங்களேன். நாங்கள் கண்டிப்பாக தூண்டி விடுற ஆட்கள் தான். விளக்கு எரிஞ்சிட்ருங்க, அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த தீக்குச்சி இருக்குல்ல, அந்த தீக்குச்சியை வச்சு அந்த திரியை லைட்டாக தூண்டி விடுற வேலை தான் பண்ணுறோம். அது லைட்டாக தூண்டி விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் பெரிய மாற்றங்களை தமிழகத்தில் உருவாக்கணும் அப்படின்ற பொருள் இருக்கும். எல்லோரும் சேர்ந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணுறோம். இட்ஸ் நாட் தட் நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு, இது தேர் இஸ் நோ ஐ ஹியர். எல்லோரும் சேர்ந்து வின் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. முக்கியமாக கடைசி ஒரே விஷயம் சொல்கிறேன், ஆண்டர்பிரனர்ஸ் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே பயம். தனியாக நம்ம ஜெயிச்சிருவோமோ, ஜெயிக்காமல் போயிடுவோமோ, தோற்றுருவோமோ அப்படின்னு பெரிய பயம் எல்லாருக்கும் இருக்கும். கரெக்டாக எல்லாருக்கும் இருக்கும்.
அந்த பயத்தை சுக்குநூறாக ஒடுக்கிட்டு உடை தெரிந்து விட்டு நமக்காக இன்னொரு 100 பேர் இருக்காங்க, எனக்காக வெயிட் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்குங்க, அந்த ஒரு உந்து சக்தி, ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு என்ன சொல்கிறது சப்போர்ட்டோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். பாட்டன் சூப்பர் ஃபுட் நிறுவனத்தினுடைய நோக்கமாக தான் முருங்கை அப்படின்ற ஒரு பிரதான ஒரு ப்ராடக்ட் எடுத்து உலகம் முழுவதும் ஐயா சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஆக்குமெண்டேஷன் ரெடி ஆகிட்டு இருக்கும். அதில் நிறைய மைக்ரோ ஆண்டர்பிரினர்ஸ், அதுவும் வந்து குறிப்பாக வந்து பெண் ஆளுமையில் நிறைய பேரை உருவாக்கி அதன் மூலம் வந்து ஒரு நிறைய பெண்களை உருவாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு போக்கில் பேசிகிட்டு இருக்கோம். என்னுடைய அழைப்பை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இது மட்டும் இல்லை, யாராவது மிஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்னால் அடுத்த மாதமும் இதே ஒரு கேம்ப் போடுறோம், வாங்க. கண்டிப்பான முறையில் பெரிய மாற்றத்துக்காகவும் பெரிய உந்து சக்திக்காகவும் ஒரு அடுத்த லெவல் போகக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த பிளாட்ஃபார்மில் கிரியேட் பண்ணுறோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கமிங் அண்ட் ஓவர் டு யூ சார், ப்ளீஸ். ஓகே, லெட் மீ இன்ட்ரோடியூஸ் மிஸ்டர் ஜனார்தனன். ஜனார்தனன் இஸ் அ மேனேஜர் ஹியர். வாங்க ஜனார்தனன். இந்த நிகழ்வுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான மூல காரணம் அப்படின்னா ஜனார்தன் தான். ஒரு நல்ல ஒரு கைத்தட்டு போட்டு அவரை வெல்கம் பண்ணுங்க. வெல்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம அந்த மாதிரி ஒன்றும் பெருசாக ஒன்றும் செஞ்சிடல. சுந்தர் சார் கலெக்ட் பண்ணி கூப்பிட்டு வர நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி டேட்டு கரெக்டாக கொடுத்துட்றாங்க, எல்லாமே சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க, அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நான் இதயம் கம்பெனியில் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கேன், விருதுநகர் ஜோனில். நான் கம்பெனியில் சேர்ந்து 30 வருஷம் ஆயிடுச்சு. மார்க்கெட்டிங் சம்மந்தமாக இங்கே எல்லாம் பார்த்துருக்கோம். நமக்கு இங்கே கோஆர்டினேட்டர் ஐசிஆர்ஸ்ன்னு சொல்லி ஒரு டீலர், ஒரு 110 டீலர் இருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தனித்தனி டீலர் எல்லா வகையிலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேன் சேல்ஸ் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கம்பெனிலேருந்து ஃபேக்ட்ரியிலேருந்து ஆர்டர் வந்துடும், பக்காவாக டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் நார்மல் ப்ரொசீஜர், இங்கே அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. தேங்க்யூ. வணக்கம் தொழில் முனைவோர்களே. நீங்கள் இப்போது இதயம் நல்லெண்ணெய் ஃபேக்ட்ரிக்கு விசிட்டுக்கு வந்த தொழில் முனைவோர்களை பார்த்துருப்பீங்க. மற்றும் இதயம் நல்லெண்ணெய் எப்படி உருவானது, அப்புறம் அதோட ப்ராசஸ் பிபிடியாக காமிச்சாங்க. ஒரு சில காரணங்களால் எங்களாட்டி அதை நேராக வீடியோ எடுத்து காட்ட முடியல. அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இதயம் குழுமம் சார்பாக தங்களை வந்து அன்புடன் வரவேற்கிறோம். இதயம் கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து எந்தெந்த பாதையில் கடந்து வந்தோங்கிறதா ஃபஸ்ட்டு வந்து ஸ்லைட் ப்ரெசன்டேஷனாக உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு வந்து ஃபேக்ட்ரி விசிட் போய் இண்டிவிஜுவல் செக்ஷனோட வியூ வந்து உங்களுக்கு வந்து காட்டுறோம் சார். கம்பெனியோட நேம் வந்து ட்ரிபிள் வி அண்ட் சன்ஸ் எடிபிள் ஆயில்ஸ் லிமிடெட். மெயின் ப்ராடக்ட் வந்து இதயம் சிஞ்சிலி ஆயில். இந்த இதயம் குழுமத்தோட ஃபவுண்டர் வந்து மிஸ்டர் ராஜேந்திரன் அண்ணாச்சி. அதுக்கடுத்து இதயம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 1986 வந்து இதயம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இது எங்கள் கம்பெனியோட வந்து தரக்கொள்கை. இதயத்திற்கு இதமான வாடிக்கையாளர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த தயாரிப்புகளையும் சேவைகளையும் வழங்கிட உளவுபூர்வமான உறுதிமொழி மேற்கொண்டுள்ளோம். வாடிக்கையாளர்களை பூரிப்படைய செய்யும் இப்புனிதமான லட்சியத்தை புதுமையான செயல்பாடு, முனைப்பான சந்தைப்படுத்துதல், முழுமையான அர்ப்பணிப்பு ஆகியவற்றை கடைபிடிப்பதன் மூலம், அனைத்து நிலையிலும் கடைபிடிப்பதன் மூலம், தர மேலாண்மை முறையில் தொடர் மேம்பாடு காண்பதன் மூலம் அடைந்திருவோம். இதை வந்து குறிக்கோளாக வச்சு தான் வந்து எல்லா ஸ்டைலும் செஞ்சிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக வந்து இதயம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பாட்டிலாக தான் எஸ்டிபி கண்டெய்னர் தான் ஸ்டார்ட் பண்ணோம். பவுச்சஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கிடையாது. அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது 1986 ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பவுச் வந்து லான்ச் பண்ணோம் 1986. அதுக்கடுத்து வந்து சம்மந்தி எள்ளு வந்து 1992 வந்து சம்மந்தி எள்ளு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இதில் வந்து 3 கலரில் வந்து நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து டிலைட் ஆயில், இதயம் சிஞ்சிலி ஆயில் டிலைட் பெட் பாட்டில் வந்து அடுத்து வந்து லான்ச் பண்ணோம் 1996. அடுத்து 2001 டாட்ஸ் அப்பளம் வந்து பண்ண ஆரம்பித்தோம். 2004 வந்து சிம்சிம். இது வந்து இதயம் சிஞ்சிலி ஆயில் தான். மார்க்கெட்டட் ரேட்டு வந்து நம்ம இதயமோட வந்து ஒரு 30 ரூபா வரைக்கும் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டோம், வால்யூம் வந்து கம்மியாக பண்ணுவோம். ஸோ அது வந்து இது வந்து எல்லாருமே வாங்கணுங்கிறதுக்காக வந்து பிராண்ட் நேம் மட்டும் வேறு நேமில் வந்து போட்டது. அதே ப்ராசஸில் தான் வந்து பண்ணுறது. உண்டு. இதயம் ஆயில் புல்லிங் 10 ml பவுச் வந்து 2005 வந்து லான்ச் பண்ணோம். தகினி வந்து 2005 வந்து லான்ச் பண்ணோம், ஸ்வீட் சீடு. அதுக்கடுத்து இதயம் மந்த்ரா கோகனட் ஆயில் வந்து 2006 வந்து. தகினி வந்து ஸ்வீட் சீடு சார். நம்ம எள்ளில் வந்து வெள்ளை எள்ளில் வந்து சீனி ஆட் பண்ணுறது. ஆமாம், இல்லை சார், உதிரியாக தான் இருக்கும். உதிரியாக வந்து நமக்கு 5 கிராமில் இருக்கும் பவுச்சு 5 கிராம் பவுச்சு. அதுக்கடுத்து மந்த்ரா கோகனட் ஆயில் வந்து லான்ச் பண்ணது வந்து 2006 வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அடுத்து மஸ்டர்ட் கடுகு எண்ணெய் வந்து 2006 வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அடுத்து வங்கா ரீஃபைண்ட் ஆயில் வந்து 2009 வந்து லான்ச் பண்ணோம்.
மாற்றி இப்போ வந்து நம்ம வந்து பிரதானமானது ஆயில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு எள்ளு தான். ஸோ எள்ளு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் விவசாயம் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்லைடு ப்ரெசன்டேஷன் நான் வந்து காட்டுறேன். அது மாறல. ஃபஸ்ட்டு வந்து நிலத்தை வந்து உழுதுறாங்க. இது வந்து இங்கே இருக்க நிறையா பேருக்கு வந்து தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் வந்து அந்த இடத்துல வந்து ஈரப்பதம் வந்து கம்மியாக இருக்கணும் உழுதும் போது. அடுத்து வந்து விதை தூவுறாங்க, செடி ஆகுது. ஸோ எள்ளு செடிக்கும் மற்ற செடிக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது வந்து எள்ளு செடியில் வந்து பூ பூக்கிறது வந்து எல்லா பூவுமே வந்து வானத்தை பார்த்து இருக்கும். ஆனால் வந்து இந்த பூ மட்டும் வந்து எள்ளு செடியோட பூ தான் வந்து தரையை பார்த்து இருக்கும். காயான பிறகு வந்து வானத்தை பார்த்து மேலே நிற்கும். ஸோ இதான் வந்து இதோட ஸ்பெஷல். அடுத்து களை எடுக்கிற ஸ்டேஜ். இல்லை அது வந்து இல்லை டைம் இல்லை சார். நம்ம செடி வந்து ஓரளவுக்கு வந்து இப்போ ஒரு இவ்வளோ உயரம் வந்தாலே களை வந்துடும் அடுத்து. ஸோ அதுக்கப்புறம் மேலே ஸ்டேஜ் ஏறணுன்னா வந்து நம்ம களை எடுத்தால் தான் வந்து ஏறும். இல்லைன்னா வந்து செடி வந்து எள்ளு செடி வந்து கீழே நின்றும். அடுத்து வந்து எள்ளு வந்து காயாகிறது ஸ்டேஜ். அதுக்கப்புறம் இந்த உள்ளே வந்து நம்ம கட் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி எள்ளு வந்து இத்தனை பீஸாக தான் வந்து இந்த மாதிரி தான் வந்து வரும். அதுக்கடுத்து நான் வந்து அவங்க வந்து அறுத்து களத்தில் போட்டு வந்து அடுத்து ப்ராசஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து குமியா வந்து முந்தி போடுறது காரணம் வந்து அந்த ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஹீட் ஜென்ரேட் ஆனோன்னா வந்து எள்ளு வந்து செடியிலேருந்து லீஃப்லேருந்து வந்து உழுகும் கீழே. அதனால தான் வந்து இந்த மாதிரி குமியா போட்டிருப்பாங்க. அடியில் வந்து ஹீட் வந்து அதிகமாக வந்து ஜென்ரேட் ஆகும். அதுக்கடுத்து வந்து திருப்பி வந்து களத்தில் போட்டு அடித்து அது தனியாக வந்து பிரிப்பாங்க. பிரிச்சுட்டு காற்றோட திசையிலே வந்து அந்த உமி வந்து பறந்துடும். எள்ளு மட்டும் வந்து வெயிட்டு உமியை கம்பேர் பண்ணும்போது எள்ளோட வெயிட் வந்து அதிகம். அதனால் வந்து எள்ளு வந்து நமக்கு வந்து கீழே வந்து விழுகும். அதுக்கடுத்து வந்து இங்கே வந்து நம்ம வந்து குவாலிட்டி கண்ட்ரோலில் வந்து என்ன செய்கிறோங்கிறத பார்க்குறோம். இது வந்து நம்ம வர லாட் வந்து ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து வரும். ஸோ வந்து இப்போ தமிழ்நாடு சரக்குக்கும் அதர் ஸ்டேட்லேருந்து வரதுக்கும் இல்லை ஒவ்வொரு ஊருக்குமே வந்து குவாலிட்டி வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அந்த லாரி லாட் வைஸாக வந்து இண்டிவிஜுவலாக தான் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி கன்னி பேக்கெலாம் ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பிடைக்கிற ஸ்டேஜ். இதில் வந்து நம்ம வந்து பிடைக்கும் போது வந்து நமக்கு வந்து உள்ளே வந்து தூசி இருக்கும், பொக்கு எள்ளு இருக்கும், காய்க்குச்சி, மண், கல், ஊக்கு, ஆணி இந்த மாதிரி வந்து மெட்டல் பீசஸும் வந்து அதிகமாக வரும். ஸோ அதை வந்து இந்த செக்ஷன்லாம் வந்து நம்ம வந்து பிரித்து எடுக்கிறோம். சீடு கிளீனிங் செக்ஷன். இது வந்து நம்ம 4 டன் கெப்பாசிட்டி, 2 டன் கெப்பாசிட்டி, மொத்தம் வந்து இங்கே 6 டன் கெப்பாசிட்டி வந்து இருக்குது. இது வந்து பழைய ஸ்டேஜில் வந்து எல்லாம் வந்து இந்த மாதிரி கொட்டிடுவாங்க. பிளெண்டிங் வந்து கீழே வந்து நம்ம இறங்கும்போது வந்து எல்லா எள்ளுமே அதாவது நம்ம மூடையாக வந்து கொட்டுவாங்க. மூடையாக கொட்டும்போது வந்து எல்லா ஏரியாவோட சீடுமே வந்து மிக்ஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி இதில் வந்து கொட்டுறோம் இண்டேக் காப்பரில். அதுக்கப்புறம் இது கிளாசிஃபையர் மிஷின். கிளாசிஃபையர் மிஷினில் வந்து இதில் வந்து வைப்ரேஷன் மோட்ரு இருக்கும். ஸோ வந்து லைட் வெயிட் ஐட்டம்லாம் ஒரு பக்கமும், ஹெவியான ஐட்டம்லாம் வந்து ஒரு பக்கமும் பிரியும். ஸோ அதில் ஹெவியான ஐட்டத்தில் வந்து நமக்கு வந்து கல், இரும்பு பீசஸ் இதுவும் வந்து அதோட வந்து போக வாய்ப்பு இருக்குது. டீஸ்டோனரில் வந்து இதில் வந்து கல் வந்து பிரித்து எடுக்கிறதுக்காக இது வந்து நம்ம பழைய சிஸ்டம் அப்படி வந்து குவாலிட்டி வந்து செக் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து கிளீன்டு சீடு கலெக்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து ரோலர் பாக்ஸ் வந்து இந்த ரோலர் வந்து ரொட்டேட் ஆகும். கீழே உங்களுக்கு ப்ராசஸ்லேயே பாருங்கள். நம்ம டிவியில் வந்து கை வச்சோம்னா அந்த முடி வந்து சுறுசுறுன்னு பிடிக்கிற மாதிரி தான் இது ரோலர் வந்து சம் இண்டக்ஷன் வந்து வோல்டேஜ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதில் வந்து வைப்ரேஷனில் கீழே குதிக்கும் போது லைட் வெயிட் சீடெலாம் வந்து மேலே ஏறும். ஸோ அது வந்து அந்த ரோலரில் வந்து ஒட்டி அது தனியாக கலெக்ட் ஆகி பொக்கு எள்ளு தனியாக போயிடும். நல்ல சீடு எல்லாமே கீழே கூடி வந்து ப்ராசஸை வந்து போயிடும். அடுத்து ப்ரொடக்ஷன் செக்ஷன். அதுக்கு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. க்ளீன் பண்ணதை வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷனில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். இது நம்ம ப்ரொடக்ஷனுக்கு வந்து RO பிளான்ல உள்ள வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஜாக்கிரி வந்து 74 kg எள்ளுக்கு வந்து 1 கிலோ வந்து ஜாக்கிரி வந்து ஆட் பண்ணுறோம். இது வந்து அதுக்கடுத்து கெட்டில் வந்து இந்த ரவுண்ட் கெட்டிலில் வந்து நம்ம எள்ளு வந்து அதுவாக மாறுதா பேக் போ
ஸோ கருப்பட்டி வந்து நமக்கு எள்ளு வந்து நம்ம உள்ளே வந்து குக் பண்ணி தான் க்ரஷ் பண்ணுறோம். ஸோ இப்போ குக் பண்ண பிறகு வந்து எண்ணெயை வந்து நல்லா பிழிஞ்சு கொடுக்கும் சார் எள்ளுலேருந்து. நமக்கு வந்து ஆயில் கண்டென்ட் வந்து பிலோ 10% வந்து கீழே வந்து இருக்கணும் ஆயில் கேக்கில் செக் பண்ணும்போது. இப்போ நம்ம வந்து 10%க்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து மாட்டு தீவனத்துக்கு அனுப்புகிறோம், கோழி தீவனத்துக்கு அனுப்புகிறோம். ஆயில் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, பிலோ 10% இருக்கணும். நமக்கு வந்து எண்ணெயை வந்து நல்லா பிழிஞ்சு எடுக்கும், விழுவிழுப்பு தன்மை வந்து கூடும். அதுக்காக வந்து ஜாக்கிரி வந்து ஆட் பண்ணுறோம். பனை வெல்லத்துக்கு வந்து அதிகமாக உண்டு. இப்போ நமக்கு வந்து எள்ளோட பீஸ் வந்து சைஸ் வந்து கம்மி. ஸோ நம்ம பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து அந்த மிஷினில் வந்து ஓடி வரும்போது எடுத்துரும். இது வந்து நமக்கு வந்து எண்ணெயை நல்லா பிரித்து கொடுக்கும், அதனால் வந்து யூஸ் பண்ணுறோம். கருப்பட்டி இந்த கெட்டிலில் வந்து நம்ம மேலே வந்து எள்ளை வந்து ஃபீட் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து அதாவது ஸ்டீம் வந்து ட்ரை ஸ்டீம் வந்து உள்ளே கொடுக்குறோம். எள்ளு வந்து குக் ஆகுது. குக் ஆன அப்புறம் மேலே ஜாக்கிரியை வந்து ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணி கீழே இறங்கும் போது இந்த ஸ்டேஜில் உள்ளே வரும்போது உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து கீழே பிரியும், ஸ்லெட்ஜும் வந்து கீழே சேர்ந்து தான் பிரியும். ஸோ அதை வந்து தனியாக வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் வந்து எடுப்போம். சரி, அதுக்கடுத்து வந்து ஆயில் கேக் வந்து நமக்கு வந்து 4 mm திக்னஸ் வந்து இருக்கணும். ஆயில் கேக் வந்து நம்ம மாட்டு தீவனத்துக்கும் கோழி தீவனத்துக்கும் வந்து அனுப்புகிறோம். இது ஃபில்ட்ரேஷன் யூனிட்டு பழைய ஃபில்ட்ரேஷன் யூனிட்டு. இது கிளாரிட்டி வந்து செக் பண்ணுறது. நம்ம ஆயில் கிளாரிட்டி வந்து கோல்டன் எல்லோ கலர் வந்து இருக்கணும். ஆக்சுவலாக வந்து வரும்போது வந்து ஸ்லெட்ஜ் கண்டாமினேஷனோட வந்து இருக்கும். அதுக்கடுத்து நம்ம திருப்பி ஃபில்ட்ரேஷன் பண்ண பிறகு வந்து கோல்டன் எல்லோ கலரும் வரணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகணும். இன்கேஸ் டெம்பரேச்சர் கூட இருந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து ஆயிலோட கிளாரிட்டி வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதனால் வந்து அதை வந்து கரெக்டாக பார்க்கணும். இது லேபில் வந்து ஆயில் செக் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம சிசேமி ஆயிலுக்கு குரோனட் ஆயிலுக்கும் வந்து பிஏ ஸ்டாண்டர்ட் என்ன, இதயம் ஸ்டாண்டர்ட் வந்து என்னங்கிறது வச்சுருக்கோம். ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து less than 3%, இதயம் ஸ்டாண்டர்ட் வந்து 1.5%, பிலோ 1.5. அடுத்து வந்து ஆயில் டேஸ்ட் வந்து செக் பண்ணுறது. மொத்தம் வந்து ஆயில் டேஸ்ட்டு வந்து செக் பண்ணி லேபில் வந்து செக் பண்ணி தான் வந்து ப்ராசஸ்க்கு வந்து பேக் பண்ணுறதுக்கு வந்து அனுப்புவாங்க. இன்கேஸ் எதுவும் டிவி எசன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து அதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. மொத்தம் வந்து 21 டேஸ்ட் வரைக்கும் வந்து செக் பண்ணுவாங்க. லேஸ், கசப்பு, விழுவிழுப்பு, இலைமணம், காய்க்குச்சி, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டேஸ்ட்டு வந்து ஒரு ஏரியா சீடுக்கு வந்து மாறும். ஸோ அதை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தோமே பழைய ஸ்டைலில் வந்து பண்ணிக்கிட்டு வந்து இப்போ அடுத்து நிறையா அப்கிரேட் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து கீழே உங்களுக்கு வந்து விசுவலாகவும் காட்ட போகிறோம். ஸோ அது வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்ப்போம். இப்போ இது வந்து நம்ம சன்ட்ரையில் வந்து பழைய இதில் வந்து களத்தில் வந்து காய போட்டு திருப்பி இதுன்னுவாங்க. ஸோ இந்த ஸ்டைலில் இருக்கும்போது என்ன பிரச்சனை, நமக்கு சடனாக வந்து ஒரு 100 மூடை போட்டாலும் டக்குன்னு வந்து அள்ள முடியாது. மழை வரப்போது, கிளைமேட் மாறுதுன்னா. ரெண்டாவது வந்து ஒரு நபர் வந்து கால்ட்டே வந்து அதை வந்து பரட்டி விடுவாங்க. ஸோ அதுக்கு ஹைஜீனிக் வந்து நிறையா வந்து மிஸ் ஆகுது. அதனால் வந்து இப்போ வந்து டனல் ட்ரையர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து நமக்கு வந்து அந்த ஃபிலிம் இருக்குது, ஃபுல் கவர்டாக இருக்கும். அட்மாஸ்பியர் ஹீட்டு வந்து நமக்கு வந்து உள்ளே வந்து மெயின்டைன் ஆகும். சடனாக வந்து கிளைமேட் மாறினாலும் வந்து ப்ராப்ளம் வராது. ஸோ அதனால் இப்போ டனல் ட்ரையர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இதில் உள்ளே நிற்கும் போது வந்து உள்ளே வந்து நம்ம ஹீட் வந்து அதிகமாக வந்து உள்ளே இருக்கும். இப்போ வெளியே இருக்கிறோட 5 டிகிரி 8 டிகிரி வரைக்கும் வந்து கூடுதலாக தான் மெயின்டைன் ஆகும். சடனாக கிளைமேட் மாறினாலும் உங்களுக்கு வந்து இந்த இஷ்யூ வந்து ஹீட் வந்து மெயின்டைன் ஆகும். மாற்றிடுதெல்லாம் இது ஸ்டீம் ட்ரையர், ஹீட் ட்ரையர் வந்து வந்து நம்ம என்ன செஞ்சுருந்தோம்னா, இப்போ நம்ம டனல் ட்ரையர் போடுறதுக்கு முன்னாடி வந்து இங்கேயே வந்து ஹாட் ஸ்டீம் வந்து உள்ளே வந்து கொடுப்போம். எள்ளு வந்து ரன்னிங்லேயே வந்து குக்கிங் ஆகிற மாதிரி. இப்போ டனல் ட்ரையர் வந்து தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது பழைய சைடில் வந்து எள்ளு வந்து பிடைச்சி எடுக்கிறது. இது ஸ்டீம் ட்ரையர், ஹீட் ட்ரையர் வந்து வந்து நம்ம என்ன செஞ்சுருந்தோம்னா, இப்போ நம்ம டனல் ட்ரையர் போடுறதுக்கு முன்னாடி வந்து இங்கேயே வந்து ஹாட் ஸ்டீம் வந்து உள்ளே வந்து கொடுப்போம். எள்ளு வந்து ரன்னிங்லேயே வந்து குக்கிங் ஆகிற மாதிரி. இப்போ டனல் ட்ரையர் வந்து தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது பழைய சைடில் வந்து எள்ளு வந்து பிடைச்சி எடுக்கிறது.
இப்போ இது எல்லாமே இண்டிவிஜுவல் மிஷினரியாக இருந்ததை வந்து இப்போ எல்லாமே மெர்ஜ் பண்ணி பியூலர் மேக்கில் ஒரே மிஷினரியாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிளாசிஃபை டீஸ்டோன் எல்லாமே தனித்தனியாக கல் பிரிக்கிறது, பொக்கு பிரிக்கிறது தனித்தனியாக வந்து ஒவ்வொரு ப்ராசஸ் தான் பண்ணணும். இப்போ அதுக்கடுத்து வந்து அப்கிரேட் பண்ணி வந்து எல்லாமே இப்போ டீஸ்டோனரு, சேவிங் பாக்ஸு, ரோலர் பாக்ஸ்க்கு எல்லாமே வந்து மெர்ஜ் பண்ணி ஒரே மிஷினாக வந்து அடுத்து வந்து லான்ச் பண்ணோம். அடுத்து பியூலரோட வந்து எல்லா மிஷினும் சேர்த்து வந்து மொத்தமாக வந்து ரெடி பண்ணோம். இப்போ பழைய ஸ்டைல் வந்து மரச்செக்கு வந்து வச்சு ஆட்டுறோம் சொன்னோம். இப்போ இது வந்து நம்ம ஆட்டும்போது வந்து க்ரெஸ்ஸிங் வந்து எதிர்பார்க்க முடியாது. இப்போ வந்து நம்ம மிஷினில் வந்து க்ரெஸ் பண்ணும்போது வந்து பெர் டேக்கு வந்து 1200 பேக்ஸ் வந்து க்ரெஸ்ஸிங் வந்து பண்ணுறோம். இப்போ அதுக்கப்புறம் வந்து பேபி எக்ஸ்ப்ளர்னு சொல்லி வந்து அடுத்து போட்டோம். இதில் வந்து மணிக்கு வந்து 3 மூடை வரைக்கும் வந்து க்ரெஸ் ஆகும். அடுத்து மினி டைப் எக்ஸ்ப்ளர்னு சொல்லி இதில் வந்து 8 மூடை வரைக்கும் வந்து பெர் ஹவருக்கு வந்து க்ரெஸ்ஸிங் வந்து நடக்கும். அடுத்து டபுள் சேம்பர் எக்ஸ்ப்ளர்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து 12 மூடை வந்து பெர் ஹவருக்கு வந்து க்ரெஸ்ஸிங் வந்து பண்ணோம். அதுக்கடுத்து ட்ரிபிள் சேம்பர் எக்ஸ்ப்ளர்னு பார்க்கும்போது இதில் வந்து 24 பேக்ஸ் வரைக்கும் வந்து பெர் ஹவருக்கு வந்து க்ரெஸ்ஸிங் வந்து பண்ணோம். இப்போ இதான் வந்து இப்போ ட்ரிபிள் சேம்பர் டபுள் சேம்பர் மிஷின் தான் வந்து இப்போ வந்து ரன்னிங்கில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பெர் டே வந்து 1200 பேக்ஸ் வரைக்கும் வந்து பெர் டே வந்து க்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அதுக்கடுத்து பேக்கிங் பேர் பழைய ஸ்டைல் நிறையா. இது இப்போ இருக்கிற ஸ்டைலில் பாய்லருமே வந்து தனியாக பேபி பாய்லர்னு சொல்லி வச்சுருந்தோம். இப்போ எல்லாமே வந்து அதான் இண்டிவிஜுவல் மிஷினுக்கு தனித்தனியாக இருக்கும். இப்போ எல்லாமே வந்து ஒரே கண்ட்ரோலாக வந்து மாற்றியாச்சு. இப்போ ஃபுல்லாமே வந்து ஆயில் பம்ப் யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து நிமேட்டிக் பம்ப் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இது ஃபில்ட்ரு கால் வந்து இப்போ வந்து அடுத்து மாடிஃபை பண்ணது. இது வந்து கூலிங் டவர் வந்து பழைய சிஸ்டம் வந்து இப்போ எண்ணெய் வந்து க்ரெஸ்ஸிங் ஆகி வர எண்ணெய் வந்து 70 டிகிரி மேலே இருக்கும். ஸோ அதனால் பத்தலில் வந்து ட்ராவல் ஆகி ஆயில் வந்து கூல் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணுவோம். இப்போ வந்து கூலிங் டவர் வந்து அவுட்டர் சர்க்குலேஷன் வாட்டர் சர்க்குலேட் ஆகும். ஸோ அதில் வந்து ஹீட் ரெடியூஸ் ஆகுது. பேக்கிங் டிஸ்பேச் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பண்ணது டின் பேக்கிங்கு. அதுக்கப்புறம் வந்து ஹெச்டிபி கண்டெய்னரில் வந்து பாட்டில் வந்து பேக் பண்ணோம். அது வால்யூமெட்ரி ஃபில்லிங்கை வந்து அடுத்து வந்து மாற்றினோம். அடுத்து பாட்டில் ஃபில்லிங் வந்து 8 கட் மிஷின் வந்து பாட்டில் ஃபில்லிங்காக வந்து அடுத்து வந்து மாற்றணும் தனியாக. பழைய ஸ்டைல் வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது காட்டன் பாக்ஸ் கிடையாது. ஓலக்கொட்டானில் தான் வந்து இந்த மாதிரி வந்து பேக் பண்ணி சனலை கொச்சக்கயிறு வச்சு கெட்டுவாங்க. இதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வந்து போகும். அதுக்கடுத்து காட்டன் பாக்ஸ் வந்தது வந்து அதுக்கப்புறம் தான் வந்து காட்டன் பாக்ஸ்லாம் வந்து வந்தது. ஸோ நிறைய புது முகங்கள், அதனால் என்னையும் அறிமுகப்படுத்திருக்கேன். சுந்தர், எல்லாரும் வந்து கனெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் கிளப் ஹவுஸ், ரைட்டுங்களா? அந்த பிளாட்ஃபார்மில் நிறைய பேர் கனெக்டாக இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். என்னுடைய அழைப்பை ஏற்றுங்க வந்திருக்கு, ரொம்ப சிறப்பு. இன்னைக்கோட ப்ரோக்ராமோட அஜெண்டா சொல்லிடுறேன், எப்படி எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் யுவர் இன்னும் அஜெண்டா கொடுத்துருக்கேன் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில். அப்படி இருந்தாலும் ஜஸ்ட் வாண்டட் டு பிரிங் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு இதயம் குரூப். இதயம் குரூப் சார்பாக வந்து உங்களை வரவேற்பதில் எனக்கு பெருமை. நம்ம ஒரு 2 minutes நான் என்னுடைய வெல்கம் அட்ரஸ் முடிஞ்ச பிறகு உங்களை நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இது ஒரு நெட்வொர்க் மீட்டிங்காகவும் பிஸ்னஸ் இன்டகிரேஷன் மீட்டிங்காகவும் கன்வெர்ட் பண்ணிக்கங்க. ஸோ நீ யார், எங்கேருந்து வரீங்க அப்படின்ற விஷயங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு 40-50 புது நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த பிளாட்ஃபார்ம் மூலம் கிரியேட் பண்ணுறோம். சரிங்களா? உங்கள் இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு 11:30 எக்ஸாக்டா ஒரு half an hour 15 minutes அவங்க பிரசன்டேஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? இதயம் ஃபேக்டரி எங்க ஆரம்பிச்சது, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா? என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன கெப்பாசிட்டியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்த நோக்கத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு பிரசன்டேஷன் கொடுப்பாங்க 15-20 minutes. முடிஞ்ச பிறகு ஸோ அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ஒரு 1 hour இன்ட்ராக்ட் பண்ணுவோம். லஞ்ச் இங்கே அரேஞ்ச் பண்ணுவோம். லஞ்ச் முடிச்ச பிறகு ஒரு ஃபோட்டோ செஷன் அண்ணாச்சு முடிச்சுட்டு அப்படி டிஸ்போஸ் பண்ண பிளான் பண்ணுறோம். இந்த அப்ஜெக்டிவ் இந்த மீட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேக்டரி அவுட் சைடர்ஸ்க்கு காமன் பீப்புள் அலௌட் இல்லை. ஓகே, நீங்களாம் ஆண்டர்பிரனர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஃபேக்டரி பார்த்தோன்னா இதை பார்க்கும்போது உங்களுக்குள்ள பெரிய உந்து சக்தி கிடைக்கணும். சரிங்களா? எப்படி இதயம் அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்து இன்னைக்கு இவ்வளோ காம்படிஷன்லாம் தாண்டி ஒரு 40 நாடுகளில்
ஏறக்கூடிய ஒரு 850 கோடிக்கு மேலே வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது இந்த மாதிரி ஒரு ஊரில் அப்படின்னா அதுக்கு உண்மையிலே அது என்ன காரணம் அப்படின்றத தெரிஞ்சு வருதுக்கும் அதை உங்களுடைய வியாபாரத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் எப்படி அடுத்த லெவல் கொண்டு போகலாம் அப்படின்றதா ஒரு பெரிய உந்து சக்தி ஒன்று. ரெண்டாவது, அண்ணாச்சி வந்து ஒரு பெரிய என்னுடைய மென்டார். நான் எது செஞ்சாலும் சரி அவர் கேட்காம செய்யறதில்ல, அந்த மாதிரி ஒரு மென்டார்ஷிப் நிறைய பேர் உருவாக்கணும் தமிழ்நாட்டில் அப்படின்றது ஒரு பெரிய ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி. எளிமையாக பழகக்கூடிய ஒரு நபர், சரிங்களா. அவங்க ஸ்டாஃப்லாம் இருக்காங்க தெரியும். இங்கே அட்ரிஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. இங்கே இருக்கவங்களாம் 25 வருஷம் 30 வருஷம் இருக்கவங்க. ஸோ அது உங்களுக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும். அட்ரிஷனை பற்றியோ, குவாலிட்டியை பற்றியோ, எப்படி இந்த பிராண்டை பற்றியோ எல்லா கேள்வியும் கேட்கலாம். ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. கேள்வி என்ன இருந்தோ அந்த மைண்ட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு போங்க. ஸோ தட் அதான் பர்பஸ் ஆஃப் விசிட்டுங்க. ஸோ எல்லா கேள்வியும் அவருக்கு அட்ரஸ் பண்ணுவார். 2:45 இங்கே கிளம்பி 3 o'clock அவர் ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ 2:30 2:40 வரைக்கும் இங்கே இருப்பார். லஞ்சிங் வில் ப்ரொவைட் ஹியர். திஸ் இஸ் த அஜெண்டா. ஓகே, ஸோ ஃபீல் கம்ஃபர்டபுள். நான் எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ண அவசியம் வேண்டாம். நீங்களே இன்டகிரேட் பண்ணிக்கங்க. விசிட்டிங் கார்டு கொடுத்துங்க. இதன் மூலம் உங்க ஆண்டர்பிரினர்ஷிப்ல ஒரு பெரிய மாற்றம் வந்தால் அதான் இந்த தளத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வெற்றி. ஓகேங்களா. ஸோ வாழ்த்துக்கள் அண்ட் வெல்கம் அகெயின் ஃபார் இதயம் ஃபேக்டரி அண்ட் லெட்ஸ் மேக் இட் இன்னைக்கு நாளை ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா, ஒரு சக்சஸ்ஃபுல்லா, ஒரு பெரிய லேர்னிங் கர்வோடு எடுத்து போகக்கூட ஆண்டவனே வேண்டி வணங்கிட்டு. ஸோ ஓடியூ என்னுடைய கெஸ்ட் 2 பேர் வந்திருக்காங்க. அவங்கள நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறம் 1 by 1 we can go. சரிங்களா. சிவராஜ் இஸ் கம். வாங்க சார். சிவராஜ் இஸ் கம் ஆல் த வே ஃப்ரம் தஞ்சாவூர். கருடா ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் ஃபேக்டரி வச்சிருக்காரு. சார் உங்களை அறிமுகப்படுத்திங்க, அப்புறம் உங்களுடைய என்னை பற்றி சொல்கிறத விட என் பொண்ணு கொஞ்சம் நல்லா பெட்டராக சொல்லுவார். அவங்களுக்கு தனி வாய்ப்பு. ஆர்எஸ்எஸ்ஆர் ரேடியன்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதில் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராசஸிங், அப்புறம் ரெடி டு ஈட், ரெடி டு குக், இந்த மாதிரி ஐட்டம்ஸ், அப்புறம் மில்லட் பேஸ்ட் ஐட்டம்ஸு இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி லோக்கலையும் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு நியூ கம்பெனி, ஜஸ்ட் 2 years old கம்பெனி. தட்ஸ் ஆல். என்னோட பேசிக் பிஸ்னஸ் ஜுவல்லரி தான். ஃபுட்டில் பேஷன் இருக்கிறதுனால ஐ கேம் டு திஸ் பிஸ்னஸ் பிகாஸ் ஃபுட் இஸ் மை பேஷன். எங்கே போனாலும் நல்ல ஹோட்டலில் சாப்பிடணும் அப்படின்றத நம்மளுக்கு இருக்குது. அதே மாதிரி நம்மளும் அதில் ஏதாவது பெட்டராக குவாலிட்டி ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் வி ஸ்டார்டட் திஸ் பிஸ்னஸ் அவுட் ஆஃப் பியோர் ஃபுட்டில் உள்ள பேஷன்னால வி ஸ்டார்டட் திஸ் பிஸ்னஸ். நத்திங் எல்ஸ் மோர் தன் தட். சூப்பர். சிவசிதம்பரம் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை நடத்துறாங்க. அந்த ஏரியாவில் தாலி வாங்கணும்னா அவங்களுடைய ஜுவல்லரி வாங்கணும். அந்த மாதிரி பெரிய ஒரு ராசியான ஒரு ஸ்தாபனம். 3rd ஜெனரேஷன் சார், 3rd ஜெனரேஷன், 4th ஜெனரேஷன். ஸோ அந்த மாதிரி 75 years old. அதாவது 75 years old அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காங்க. ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய ஒரு அலாதி இன்ட்ரெஸ்ட், அதில் பெரிய ஒரு சாதனை பண்ணி, அதாவது நான் சாப்பிட்ற சாப்பாடு மக்களுக்கு போய் சேரணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட அந்த பிராண்டை உருவாக்கி பெரிய லெவலுக்கு கொண்டு போக ஆசைப்படுறாரு. ஸோ ஈஸியர் அண்ட் ஓட்டிமா 555 ஸ்பீக்கர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா, நான் வேர்ல்ட் ரெக்கார்ட் 555 கிளப்போட ஸ்பீக்கர் தான் சொல்லணும். அப்போதான் மாஸ் கல்டிவேட். Hi, I'm Rhea. I'm doing my MTech. I did my BTech in food processing தான் பண்ணேன். MTech ஃபுட் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்காக தான் அப்பா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நான் லைக் எல்லாருக்கும் ஒரு குட் ஃபுட், லைக் வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். வித் குட் without any preservative or any adulteration in food. So yes, hopefully I'll make it success. Yeah, thank you. ஹாய், நான் ராம் சஞ்சய். நான் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன், பிடெக் சிவில் இன்ஜினியரிங். சூப்பர். எந்த ஊரில் படிக்கிறேன், எந்த காலேஜ்? அது சென்னையில் படிக்கிறேன், SRM காட்டாங்குளத்தூர். வெரி குட், வெல்கம். So let me have a privilege introducing my partner, Santosh, Kolapasi Santosh கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ I'll request Santosh to introduce himself. Over to you. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்தோஷ். We run a chain of restaurants called Kolapasi. We have 15+ restaurants in Tamil Nadu. We're also expanding to Australia, US, Canada and Norway. So that's a small description about me. And we also run a community called Desipreneur. So Desipreneur it's a community built for entrepreneurs. We help young entrepreneurs to scale. And I'm here because we are launching a new range of products from Kolapasi, ready to eat and ready to cook. So today we are launching a ready to eat line of products. So that's why I'm here. Thank you. Welcome. ஐயா வாங்க.
என்னுடைய இன்னொரு நிறுவனம் வந்து பாட் அண்ட் சூப்பர் ஃபுட்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய ஒன் ஆஃப் த டைரக்டர் ஐயா யங் மேன், 18 வயசு தாண்டாத ஒரே ஒரு இளைஞர். 79 வயதிலும் வந்து இப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்னா, 79 வயதிலும் இப்படிலாம் ஒரு ஆக்டிவாக இருக்க முடியும்னா அவர் சொல்லக்கூடிய ஒரே மந்திரம், முருங்கையை மட்டும் சாப்பிடுங்க, முருங்கை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா வந்து 130 என்னோட கமிட் பண்ணிருக்காரு சார். 130 வருடம் தான் என்னுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதாவது இந்த யங் ஜென்ரேஷனுக்கு இப்படி ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா கண்டிப்பான முறையில் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ ஐயா வாழ்க, எங்களோட வந்து செல்வதற்கு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் எட்டயபுரம் பாரதி பிறந்த மண்ணிலிருந்து ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது எனது மகன். நான் பாட்டன் குரூப் என்று ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதற்கு முக்கிய காரணகர்த்தாவும் வலது கையாகவும் செயல்படக்கூடிய எனது மகன் சுந்தருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சமயத்தில் நாம் என்னதான் தொழில் செய்தாலும், எவ்வளவுதான் ஓடி உழைத்தாலும், ஆடி காரில் போகிறது சுகம் இல்லை, ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறது தான் சுகம். அதற்காக வேண்டி நான் சில உணவுப் பொருள்களை இயற்கை முறையில், நஞ்சில்லாமல் இயற்கை முறையில் செய்து ஆரோக்கியத்தை கூட்டுவதற்கு நான் இங்கே சில முயற்சிகள் எடுத்து, சில அதிகபட்சம் முருங்கையிலிருந்து நான் சில வைத்தியங்களை செய்து கொண்டிருக்கின்றேன். வைத்தியம்னு சொல்ல முடியாது, தரமான உணவு. அந்த உணவை நீங்கள் உண்டால் உங்களுடைய ஹியூமோகுளோபின், ஈஸ்னோஃபில், ஆர்பிசி, ஒயிட்பிசி, யூரிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய அனைத்து உடலில் இருக்கக்கூடிய அனைத்து சமாச்சாரங்களும் சரியாக செய்ய முடிகின்றது. இந்த முருங்கையிலே 40 விதமான உருமாற்றம் செய்யப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒன்று உத்தேசமாக ரவையும் சீனி போட்டாலும் கேசரி தான், ரவையும் சீனியும் டால்டா போட்டாலும் கேசரி தான், ரவையும் சீனியும் நெய் விட்டால் அதுவும் கேசரி தான், ரவையும் சீனி நெய்யோடு முந்திரி பருப்பு போட்டால் கேசரி தான், முந்திரி பருப்போட கிஸ்மிஸ் போட்டாலும் சரி தான், கிஸ்மிஸோட டூட்டி ஃப்ரூட்டி போட்டாலும் ஒரு கேசரி தான். ஆனால் எது சிறப்பு? நெய், ரவை, ஜீனி பாயசம், ஒயிட் பாயசம் நான் சேர்க்குறேன். அதுக்கு போல வேறு பண்ண போது சேர்த்துட்ருக்குறோம். இப்போ சோள மாவில் அல்வா கிண்டி இருக்கோம். இப்போ ஒரு வீடியோ காட்டுறேன், உங்கள்கிட்ட காட்டுறேன். மிக அற்புதமான இரும்பு சத்து கொண்ட நஞ்சில்லாத ஒரு அல்வாவை இவங்க தயார் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் முருங்கை இலையை உலகம் முழுக்க 36 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு எனது மகன் உதவியோடு, எனது சேர்மன் நாச்சுமுத்தோட உதவியோடும் ஒரு பெரிய அளவில் செய்து கொண்டிருக்கின்றோம். ஐ ஆம் ஏ மிடில் ஏஜ் மேன் தான், ஒன்லி 77. ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங் 130. அதை ஒரு கரடா சித்தட்ட சொன்னேன், ஏன்டா கஞ்சம் பிடிச்ச மாதிரி போட்டிருக்கேன், 130 போட்டிருக்கேன், 200 போடுறான்னு இருக்காரு. அதுக்காக வேண்டி சில மூலிகைகளை எடுப்பதற்கு நான் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னகேசவன், எட்டயபுரம். நன்றி நண்பர்களே. 77 வயது இளைஞர் சொல்லும்போது நமக்கே ஒரு அதோடைய சீக்ரெட்லாம் நிறைய வச்சுருக்காரு. ஓகேங்களா? அதாவது அவர் சொன்ன மாதிரி ஆடி காரில் போகிறது நல்லதா, அல்லது வந்து ஆஸ்பத்திரி போகாமல் இருக்கணும், ஆஸ்பத்திரி போகாமல் இருக்கிறது நல்லது. கரெக்டுங்களா? ஆரோக்கியம் ஆளக்கூடிய விஷயங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்காரு. நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக பண்ணிகிட்ருக்காரு. வாழ்த்துக்கள் ரொம்ப வந்ததுக்கு. என் அழைப்பை ஏற்று நித்யானந்தம் ஆறுமுகம் திருவண்ணாமலையில் வந்திருக்காரு. பனைப் பொருட்களில் பெரிய ஒரு மீட்டூராக்கத்துக்கு என்னோட சேர்ந்து செயல்பட்டுருக்காரு. வெல்கம் நித்யானந்தம். அனைவருக்கும் வணக்கம். குடும்பத்துக்குள்ள குடும்பம் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். சுந்தரண்ணா வந்து ஒரு சில விஷயங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஐயா ஆரம்பிக்கும் பொழுது குடும்பம், இங்கே பார்க்கும்பொழுது குடும்பம், அந்த ஒரு கான்செப்டை நம்ம பண்ணன்னு சொன்னீங்களா, அவங்க சொன்ன ஒரு நல்ல விஷயங்களை நம்ம லைஃப்பில் கடைப்பிடிச்சி ஃப்யூச்சரில் ஜென்ரேஷனுக்கும் பாஸ் பண்ணணுன்றது என்னோடய விருப்பம். அண்ணாமலையார் ஆசையுடன் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். என்னோடய பேர் நித்யானந்தன் ஆறுமுகம், திருவண்ணாமலையிலேருந்து வரேன். எங்களோட
ட்ரேடிங் தான் எங்களோட பிஸ்னஸ்ஸு. கடந்த 60 வருஷமாக நாங்கள் பனை வெல்லம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய வெரைட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போவும் எங்களோட இது கேட்டிங்கன்னா, அப்பா பேரை சொல்லி இது பனை வெல்லம் ஆறுமுகம் திருவண்ணாமலையில் பஜாரில் வந்து கேட்டாக்க கடைக்கு கொண்டு வந்துடுவாங்க. அது ஒரு பிராண்டிங் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. 99.9% கலப்படம் இல்லாத பனை வெல்லம் தான் இதுவரைக்கும் விற்றுட்ருக்குறோம். எதுக்காக இதை சொல்கிறேன்னாக்கா, எங்கள் கடையில் வந்து கேட்டுட்டு பனை வெல்லம் இல்லை அப்படின்னு சொன்னால் தான் வேறு கடைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்தது. இப்போ நிலைய வந்துருச்சு. அது அடுத்த சப்ஜெக்ட்டு. அதை வந்து பெரிய அளவில் முன்னெடுத்து செய்யணும், வேல்யூ ஆட் பண்ணணும். ப்ளஸ் இந்த பனையேறிகளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். விவசாயம் இருந்தால் தான் விவசாயி இருந்தால் தான் விவசாயம். அதே போல் நெசவாளி இருந்தால் நெசவு தொழில். பனை மரம் இருக்குது, பனையேறிகள்லாம் குறைஞ்சிட்டாங்க. இப்போது பனை மரங்களும் வெட்டப்பட்டுடுச்சு. இதை நாங்கள் முன்னெடுத்து செய்கிறோம். ஒன்று, அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு வேல்யூ ஆட் பண்ணி கொடுத்தா எந்த அளவுக்கு அவங்க லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ட்லி ஒரு FPO ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த இதை வச்சுட்டு அவங்களையும் உள்ள பார்ட்னராக சேர்த்து செய்யலான் இருக்கேன். என்னோடய ப்ரொஃபஷ்னல் பேக்ரவுண்ட் வந்து பப்ளிஷிங் புக்ஸ். ஒரு 30 இயர்ஸாக ஓரியன்ட் பிளாக் ஸ்வான், மேக்மில்லன், இட்ஸ் அ மல்டிநேஷ்னல் ஆர்கனைசேஷன், ப்ளூம்ஸ்பரி அகெயின் மல்டிநேஷ்னல் ஆர்கனைசேஷன், ஹாரி பாட்டர் புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணவங்க. அதில் வந்து இது வரைக்கும் ஒரு 125 ஆத்தரை அப்படின்னு நினைக்கிறேன், 125 ஆத்தரை டெவலப் பண்ணியிருக்கேன். கலைஞர் கருணாநிதியோட எழுத்தோவியங்கள் 12 புக்கை வந்து தமிழ்லேருந்து இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி வித் த ஹெல்ப் ஆஃப் வேர்ல்ட் தமிழ் செஞ்சுட்டு அதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் நிறைய சக்ஸஸ்ஃபுல் அகடமிக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வாங்கியிருக்கோம். எஸ்பெஷலி பாரதியார் யூனிவர்சிட்டி அண்ணன் இருக்கிற ஊரில் வந்து எங்களுக்கு தான் கோட்டை அப்படின்ற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு தேவை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி புக்கை பப்ளிஷ் பண்ணிவிட்டு, ஏன் நான் புக்கை எழுதுறேன்றது அவர் சொல்லணும், ஏன் புக்கை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்றது கேட்கணும். திஸ் இஸ் அபவுட் மீ. அனதர் திஸ் திங் வித் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் த காட், அண்ணனோட புக்கை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நான் முயற்சி எடுத்திருக்கேன். அண்ணன் வந்து எல்லாத்தையும் முடித்து இன்னும் 1 இயரில் ஐ எம் டேக்கிங் இட் அப் 12 months டைம், பட் ஷார்ட்டாக முடிக்கணும்னு 6 months 7 monthsல முடிக்கணும்னு பார்க்குறோம். அவர் ரொம்ப பிஸி மேன். அதான் சொல்லிட்டேன், நீங்கள் ஃபோனில் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுறேன், நான் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி டைப் பண்ணி டிராஃப்ட் கொடுத்துட்றேன், நீங்கள் எஸ் சொல்லி நோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். என்னோட இது வந்து குடும்பமாக எல்லாரும் செயல்படுங்க. அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன கொடுத்துட்டு போகிறோன்றதையும் யோசனை பண்ணி நம்மளோட இதில் செய்யுங்கன்றது என்னோட இது. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். உங்கள் மாரிமுத்து கம் ஃப்ரம் தஞ்சாவூர். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மாரிமுத்து, தஞ்சாவூர்லேருந்து வரேன். என்னோடய கம்பெனி நேம் அமேசிங் ஆட்ஸ். ஸோ அமேசிங் ஆட்ஸில் வந்து பிராண்டிங், அட்வர்டைஸிங், நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், டிவி, FM, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறோம். இப்போ யூடியூப் சேனலும் வச்சுருக்கிறோம். ஸோ தஞ்சாவூர் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று பிஸ்னஸ் ஓனர்ஸ், உங்களை மாதிரியான பிஸ்னஸ் ஓனர்ஸ் நிறைய பேர் வீடியோ பண்ண ஆசைப்படுவாங்க. அவங்களுக்காக ஒரு அமேசிங் பிஸ்னஸ் டாக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ என்னோட கம்பெனி ஒரு 15 இயர்ஸ் கம்பெனி. பேன் இண்டியாவும் நாங்கள் அட்வர்டைசிங், பிரிண்ட் அண்ட் டெலிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ. என் பெயர் ரமணன், திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க. பனங்கருப்பட்டி வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். நாங்களும் ஒரு 25 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். பனங்கருப்பட்டிங்கிறது வந்து உடலுக்கு நல்லது. இப்போ நீங்கள் எல்லாம் இவ்வளோ தூரம் எல்லாம் சேர்ந்து ஆரோக்கியத்தை நோக்கி போகிறப்ப இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்குது. அதனால் நம்மளும் பழைய அவங்க ஐயா சொன்ன மாதிரி அந்த பழைய ஆரோக்கியத்தை எங்கெங்கே இருக்கோ அதை தேடி எடுத்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு இதெல்லாம் நீங்கள்லாம் எந்த அளவு உங்களால் முடியுமோ அந்த உதவி பண்ணுங்கள். நாங்களும் செஞ்சு செய்கிறோம். சூப்பர். ரொம்ப நன்றி. வணக்கம், என் பேர் ரஞ்சித். நான் வந்து ஆக்சுவலாக வந்து ரன் பண்ணுறது ஒரு மீடியா கம்பெனி ரன் பண்ணிட்டுருக்கேன். ரயில் பேஸ்ட் அட்வர்டைஸிங் ஒரு 7 ஸ்டேட்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்து 1 லைன் ஆஃப் பிஸ்னஸ் எங்களுக்கு. என்னென்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஆயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆயிலில் வந்து ட்ரேசபிலிட்டி கம்பெனி லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ பர்பஸ் ஆஃப் விசிட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பெரிய ஃபேக்ட்ரியை பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் கிடைக்கும். ஆயில் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, என்னென்ன ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் வில் ஹெல்ப் அஸ் டு கைண்ட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ் இந்த மார்க்கெட். ஸோ அதுதான் இந்த பர்பஸ் ஆஃப் விசிட். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நானும் ஒரு சின்ன ஆயில் ஸ்டோர் தான் வச்சுருக்கோம்.
சுந்தர் சார், அப்புறம் நம்ம சந்தோஷ் சார், இவங்கள மாதிரி பர்சன்ஸ் வந்து எப்படின்னா உசுப்பேத்தி விட்டுறாங்க. இப்படி நீங்கள் பண்ணது போதும், அடுத்த லெவலுக்கு போங்க, இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ நாங்கள் வந்து அதில் வந்து 3 பேர் சேர்ந்து வந்து எங்கள் ஆயில் கம்பெனியை பெரிய லெவலில் கொண்டு போக போகிறோம். இல்லை, எங்களை மாதிரி நிறைய பேர் உசுப்பேத்தி விடுறதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கங்க எல்லாருக்கும். மை நேம் இஸ் சுரேஷ் கேஆர். ஐ கம் ஃப்ரம் பெங்களூர் ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் ஏன் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. இதுதான் என்னோட சொந்த ஊரும் கூட. ஐ பிலாங் டு யா ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் அபவுட் மை செல்ஃப். நான் இந்த ஊரில் தான் பிறந்தேன், படித்தேன், வளர்ந்தேன், எல்லாமே ஸ்கூலிங், காலேஜ் எல்லாம். அதுக்கப்புறம் ஐ ஜாயின் ஸ்டேட் பேங்க் அஸ் அன் ஆஃபீஸர். ஐ காட் டைரக்ட்லி செலக்டட் அஸ் ஆஃபீஸர். அதுக்கப்புறமா நான் ஐ லிவ்ட் இன் நார்த் ஒன்லி பிகாஸ் பேங்க்கில் போட்ட பிறகு ஸ்டேட் பேங்க் தெரியும், ஆல் ஓவர் இந்தியா கம்பெனி. ஸோ அதனால் டெல்லி, மும்பை, கல்கட்டா, குஜராத்தில் ஒரு 5 வருஷம் இருந்தேன், பாம்பேயில் 5 வருஷம் இருந்தேன், பெங்களூரில் ஐ வாஸ் மேனேஜர் ஃபார் 3 years, சென்னையில் இருந்தேன் நான். தென் அகெயின் தி ட்ரான்ஸ்ஃபர் டு பேக் டு குஜராத். அதனால் நான் இப்போ வெளியே வந்துட்டேன், பேங்க் விட்டு வெளியே வந்துட்டு நான் இப்போ சொந்த தொழிலில் இருக்கேன். ஒரு 15 வருஷம் சொந்தமாக நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கேங்க. அட்வைஸ் பீப்புள் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஐ கோச் ஆல்சோ. பட் இன்னைக்கு வந்து விசிட் வந்து காரணம் வந்து எங்கள் ஊர் கம்பெனி இந்த ஊரில் தான் இருந்தனால நான் விசிட் பண்ணது கிடையாது. The credit should go to our Shanmuga. Yeah. Credit should go to Shanmuga. General public allowed கிடையாது. Yeah. So ஒரு opportunity to come and meet you all, everybody. And Sambhu Sundar சாரோட நிறைய பிளான்ஸ் இருக்குது. பர்சனல் மீட்டிங் பண்ணுறப்ப அதில் ஒரு வேல்யூ இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஃபோனில் இப்போ கிளப் ஹவுஸில் நிறைய மீட்டிங் பேசிகிட்டு இருக்கோம். அது ஒன்லி ஆடியோ ஆப் தான். அதுக்கப்புறம் பர்சனல் மீட் பண்ணுறப்ப அதுக்கு கனெக்ட்ஸ் லாட் ஆக்சுவலி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தீபா. நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து வந்திருக்கேன். என்னோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பேபி ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்ருக்கேன். என் பிராண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்மைல் ஃபோட்டோகிராஃபின்னு பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்த மெயின் ரீசன் என்னென்னா, சுந்தரன் அடிக்கடி சொல்லுவாங்க நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நிறையா சொல்லுவார் சாருன்னு. என்னோட பிஸ்னஸுக்கு தேவையான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். தேங்க்யூ. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோட எடுத்து விட்டாங்க. அண்ணாச்சியினுடைய ஒமாட் வாஸ் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் ஒன்று பண்ணோம். அதுக்கு தான் வந்து ஃபோட்டோகிராஃபர் இருந்தாங்க. அண்ணாச்சி அசத்துக்காக அப்படி ஒரு ஃப்ரேம் போட்டு பாருங்க. சரிங்களா? ஸோ அது ஒன்று. அப்படி அண்ணாச்சி அசத்துக்கு இந்தியா அசத்துக்கு இன்னொன்று இந்த மாதிரி இப்படி ஒரு ஃபோட்டோ. ஆக்சுவலாக நான் வந்து டாக்டர் ஷர்மிளா ஃப்ரம் கும்பகோணம், ப்ரொஃபஷ்னலி டென்டிஸ்ட். இப்போது தவாஸ்னு ஒரு பிராண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஹெல்த் ஹேஸ் எவ்ரி திங் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் எல்லாருமே வந்து பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கிற பிஸ்னஸில் இருக்கிறவங்களே நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கணும்னு சொல்லி மறந்துடுறோம். எவ்வளோ நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருந்தாலும் கடைசியில் ஹெல்த் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதை அனுபவிக்க முடியும். அந்த கான்செப்டில் வந்து ஹெல்த் ஹேஸ் எவ்ரி திங் சொல்லிட்டு தவாஸ்னு ஒரு பிராண்ட் உருவாக்கிட்டு இருக்கேன். சூப்பர், தேங்க்ஸ். ஸோ வணக்கம் மக்களே, காலை வணக்கம். ஸோ நான் வந்து தருமபுரியிலேருந்து வரேன். என் பேர் அசோக். ஸோ பேசிக்காக பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், கிஃப்டிங், கஸ்டமைஸ் கிஃப்ட்ஸ் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமாக பண்ணிகிட்டு இருக்கேன். கிஃப்ட் மாங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் நேமில். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து விதை விநாயகர்ன்ற ஒரு கான்செப்டில் எக்கோ ஃப்ரெண்ட்லி கணேஷாஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் மை பேக்ரவுண்ட். இன்னைக்கு வந்ததுக்கு காரணம் வந்து கற்றுக்கணுன்றதுக்கு தான். இத்தனை பேர் இன்ஸ்பிரேஷன் இருக்கீங்க, உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி கற்றுக்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கு. ஆல் தி பெஸ்ட். என் பேர் மோகன்ராஜ். நான் மதுரையிலேருந்து வர்றேன். தீப்பெட்டி எங்களோட ட்ரேடிங் பிஸ்னஸ். சுந்தர் சார் கிளப் ஹவுஸ் மூலமாக தான் அறிமுகம். அதனால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. உங்கள்கிட்ட எங்களோட பிஸ்னஸை வளர்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி தேவைப்படுது. இப்போ இருக்கிற வீட்டுகளில் வந்து ஒரே ஒரு தீக்குச்சியில் வந்து 5-6 2-3 குத்து விளக்கு ஏற்றிடுறாங்க. அது மாதிரி இல்லாமல் ஒரு முகத்துக்கு ஒரு தீக்குச்சி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இது என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட். எல்லாரும் வணக்கம். என் பேர் சுரேன். நான் செங்கல்பட்டுக்கு வரேன். இப்போ வந்து ஆன்லைன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஃபார்ச்சூன் சக்தி இல்லைங்க. நான் வந்து பேசிக்காக வந்து இன்சூரன்ஸ் ப்ரொஃபைல் இருக்கேன். பேஸ்ட் ஆன் கோயம்புத்தூர். ஆல் ஓவர் இந்தியா வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்களோட இன்சூரன்ஸ் சர்வீஸு ஒரு நல்ல ஒரு ஹியூமன் லைஃப் வேல்யூவை பேஸ் பண்ணி நாங்கள் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இங்கே வந்த பர்பஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே எல்லாமே நியூ திங்ஸ், நியூ இனோவேட்டிவான ஐடியாஸ், நியூ பீப்புள்ஸ். ஸோ இவங்க சொன்னாங்க ஒரு 4 ஜென்ரேஷன் ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்துட்டு இப்போ
ஃபுட்டு மேலே இருக்கிற ஒரு பேஷன்னால இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான பீப்புள் கிட்ட கனெக்ட் பண்ணிக்கிறக்காக அண்டு என்னுடைய விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணலாங்கிறக்காக வந்திருக்கேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சுந்தரண்ணா அண்டு சந்தோஷ் சார் ஆல்சோ எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அண்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹலோ, குட் மார்னிங். ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். என் நேம் ரீட்டாங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். அண்ட் ஐ ரன் அ ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. ஹோட்டல் இண்டஸ்ட்ரி 2 ஹோட்டல் இருக்குங்க ஃபார் லாஸ்ட் 12 years. ஸோ ஐ தாட் ஐ வில் டூ சம் அதர் பிஸ்னஸ், டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் ஆல்சோ அவுட் ஆஃப் இட் டு கெயின் மோர் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ தாட் லைக் நிறைய புலிகள் சிங்கம் எல்லாம் இருக்காங்க. ஸோ ஐ தாட் லைக் வி கேன் ஜஸ்ட் டேக் சம் இன்ஃபர்மேஷன்ஸ் இன் திஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம்மா. என்னோட பேர் ராஜசுந்தரம். நான் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஆக்சுவலாக எனக்கு நேட்டிவ் விருதுநகர் தான். கம்பெனி இந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு நான் இங்கே கோயம்புத்தூர் வந்துட்டு பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் கம்பெனி வச்சுருக்கேன் ஓனா. ஒரு 8 years பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இங்கே வந்ததுக்கான நோக்கம் வந்து கம்பெனி ஏதாவது நாலேஜ் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அவ்வளோதான், வேற ஒன்றும். என் பேர் பிரேமலதா. நான் ஒரு கம்பெனினா எப்படி இருக்கணும்ன்றது தெரியாது, தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். பேக்கிங்ல இருந்து எப்படி போகணும், ஒரு ISO வச்சிருக்கோம், பட் அது ஃபுல்லா இல்ல, தெரியல. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். என் பேர் சபிதா. நான் மதுரையிலிருந்து வரேன்னா, நான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர்னா மதுரையில சின்ன சின்ன பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன், டிராயிங்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். பிளஸ் நான் ஃபேப்ரிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட் ஒர்க், CNC கிரில் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். தேர்ட் ஒன் வந்து நான் இப்போ அபீஸ் ஃபார்மான்னு சொல்லி ஃபார்மா போட்டு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், மெடிசன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் ஆயுர்வேதா மெடிசன்ஸும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு இங்க வர்றது வந்து மற்ற எல்லாருமே வர்றவங்களோட தாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு பார்த்துட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு இருக்கேன். அதுக்கு சுந்தரண்ணா நல்லா ஹெல்ப் பண்ணாரு. தேங்க்ஸ். எல்லாரும் என்ன சப்போர்ட் பண்ணுங்க எங்களை. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் மந்திரகுமார். நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். நான் சாதாரண ஒரு அரசு ஊழியர், அப்புறம் ஒரு விவசாயி. உணவு உற்பத்தி துறையில அடுத்தால ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. அதுக்காக இந்த ஃபேக்டரி வந்து விசிட் பண்ணிட்டு போலான்னு ஒரு ஐடியா. அதுக்கு உதவியா இருந்த சாருக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி பேசிட்டு போனவர் வந்து எங்க அண்ணா. திருநெல்வேலியிலேருந்து வரேன், ஜூனியர் அட்வொகேட். பொய் ஆயிடுச்சுன்னு சொல்லி சின்னதாக மரச்செக்கு வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமா, அதை அடுத்து நெக்ஸ்ட் வளப்படுத்துறதுக்காக எங்க ஃபேக்டரி விசிட்டுக்கு வந்திருக்கோம். வணக்கம், என் பேர் வெங்கடேஷ். மதுரை சாய்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து வரேன். இந்த கம்பெனி ஆக்சுவலா எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, ஆர்கானிக் ப்ராடக்ட் கொண்டு வரணும் அப்படின்றதான் எய்ம். அதுல நான் ஃபர்ஸ்ட் ஓனரை பத்தி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் தான் இது. அவர் வீட்டுக்கு ஆர்கானிக் ப்ராடக்ட் வாங்க ஆரம்பிச்சாரு. அதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எம்ப்ளாயீஸ்க்கும் அடுத்து கொண்டு போகணும்னு சொல்லி எம்ப்ளாயீஸ்க்காக ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி தான். இப்போ வந்து ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். அரௌண்ட் 300+ கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இன் தட் 300ல அவுட் ஆஃப் 75% வந்து ஃபுல்லா டாக்டர்ஸ் தான் ரெகுலரா நம்மகிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. வெஜிடபிள், கிராசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. ஸ்வீட்ஸுமே இருக்கு. ஸ்வீட்ஸ் வந்து எப்படி அப்படின்னா, ஒயிட் சுகர் கிடையாது, மைதா கிடையாது, கலர் இன்கிரிடியன்ஸ் எதுவும் கிடையாது. ஃபுல்லா ஆர்கானிக்ல பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட டார்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல் என்ன அப்படின்னா, ஒரு 1 லட்சம் குடும்பமாவது எங்களால சக்சஸ் ஆகணும், ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்றதுதான். தேங்க்யூ. இப்பயே துபாய், அமெரிக்கா, சிங்கப்பூர் இங்க ஃபுல்லாமே ஸ்வீட்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு இருக்கோம், சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் கிராசரி ஐட்டம், நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் அனுப்பிட்டு தான் இருக்கோம். இப்ப பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்மளோட இங்க தமிழ்நாட்டு கஸ்டமர்ஸை வச்சு அவங்க மூலமா பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் வேர்ல்ட் வைட் கொண்டு போகணும். தேங்க்யூ. இந்த நம்பர் வந்து எனக்கு 20 ஆண்டுகள் அறிமுகம். ஓகே, ஒரு சாதாரண ஒரு சைக்கிள்ல வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சில இருந்து சின்ன சின்ன வேலை பண்ணக்கூடிய ஒரு காலத்துல இருந்து இன்னைக்கு ஒரு 300 கோடிக்கு மேல வியாபாரம் பண்ணக்கூடிய பெரிய ஒரு நிறுவனத்தை வளர்த்த ஒரு பெருமை ரமேஷ் வந்துட்டு இருக்காரு. 12:30 ஜாயின் பண்றவங்களோட சாய்ஸ் ஆஃப் வைஸோடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன கேட்டீங்கன்னா, நஞ்சில்லா உணவு உலகம் முழுவதும் தமிழர்கள் கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது. இவங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன்லாம் வெளியே போகாது. ஓகே, அவர் வீட்டுல நான் என்ன சாப்பிடணும் அதான் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் போறாரு. உலகம் முழுவதும் எடுத்துக்கொள்ளக்கூடிய பெரிய ஒரு வாய்ப்பை வந்து நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அவர் வருவார், அவரோட சக்சஸ் வரலாம் கேளுங்க. இட் வில் கோயிங் டு பி வெரி வெரி மிராக்கிள். ஏற்கனவே ஆடின் அப்படின்ற ஒரு கம்பெனி வச்சு, ஆடின் கேள்விப்பட்டிருக்கோம், தமிழ்நாடு ஃபுல்லா அவுட்டோர்
ஹோர்டிங்ஸு இது எல்லாமே வந்து பண்ணக்கூடிய ஒரு லீடிங் பிராண்ட் தமிழ்நாட்டில். ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி. அதோடைய சிஸ்டர் கன்சர்ன் தான் சாய்ஸ் ஆஃப் வைஸ். ஓகே, தேங்க்யூ. யாராவது மிஸ் பண்ணிருக்கேனா இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு? ஓகே.